வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் 1ல் டீச்சிங்கில் இருந்த MCQs தான் பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லேருந்து இப்போது நேற்று 2 வீடியோஸ் தொடர்ந்து நம்ம 5 கொஷின்ஸ் பார்த்தோம். நிறைய பேர் கொடுத்துருந்த சஜஷன்ஸ் என்ன அப்படின்னா, இண்டிவிஜுவலாக சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா, 5 கொஷின்றது ரொம்ப கம்மியாக இருக்குது, கேன் கோ ஃபார் 10 கொஷின்ஸ், இல்லாட்டி 15 கூட போங்க, ஏன்னா நமக்கு டைம் இல்லை அப்படின்றது வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். ஸோ இனிமேல் வந்து உங்களுக்கு டெய்லி 5 இதாக போடுறதை காட்டிலும் வில் கோ ஃபார் நம்பர் ஆஃப் கொஷின்ஸை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு வீக்லி 1 or 2 வீடியோஸ் போட்டாலும் நம்பர் ஆஃப் கொஷின்ஸை அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, டைனமிக் அப்ரோச் டு டீச்சிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, டீச்சிங் ஷுட் பி ஃபோர்ஸபிள் அண்ட் எஃபெக்டிவாக இருக்கணுமா, டீச்சிங் வந்து எனர்ஜெட்டிக்காகவும் டைனமிக்காகவும் இருக்கணுமா, த டாபிக்ஸ் ஆஃப் டீச்சிங் ஷுட் பி ஸ்டாட்டிக் பட் டைனமிக். ஸ்டாட்டிக்காக இருக்கணும் சில இடத்துல, ஸ்டாட்டிக்காக இருக்கக்கூடாது, பட் சில இடத்துல டைனமிக்காக இருக்கணும். த ஸ்டூடெண்ட் ஷுட் பி ரெக்வயர்ட் டு லேர்ன் த்ரூ அன் ஆக்டிவிட்டி. அப்போ டைனமிக் அப்ரோச் அப்படின்றது என்னன்னா, சிம்பிளான விஷயம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் மூலமாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் டைனமிக் அப்ரோச் டீச்சிங்னு பேர் டீச்சிங்கில். ஸோ ஆன்சர் வந்து டி. ஓகே, இங்கே கொடுத்துருக்க எக்ஸ்ப்ளனேஷனையும் பார்ப்போம். ஸ்டூடெண்ட் ஷுட் பி ரெக்வயர்ட் டு லேர்ன் த்ரூ ஆக்டிவிட்டி. டைனமிக் அப்படின்றது என்ன, ப்ராசஸ் சிஸ்டம், கேரக்டர் ஆஃப் கான்ஸ்டன்ட் சேஞ்ச், ஆக்டிவிட்டி, ப்ரோக்ராம், நான் சொன்ன அந்த விஷயம் தான். ஸோ அது மூலமாக எதாவது கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் டைனமிக் லேர்னிங். ஓகே, அடுத்த கொஷின், இஃப் யூ கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு டீச் visually challenged student along with the normal students, what type of treatment would you give them to in the class? உங்கள் கிளாஸில் ஒரு விசுவல் இன்ஃப்ளூயன்சர், கண்ணு தெரியாத ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க, நார்மல் ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா, ஸோ என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க அவங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நாட் கிவன் எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் பிகாஸ் மெஜாரிட்டி மே சஃபர். அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட் கொடுத்தாங்கன்னா மெஜாரிட்டி சஃபர் பண்ணுவாங்க. இல்லை, டேக் அ கேர் ஆஃப் சிம்பத்தட்டிக்கலி இன் அ கிளாஸ் ரூம். அவரை பற்றி சிம்பத்தட்டிக்கலாக அவருக்கு வந்து ஒரு கேர் எடுத்துக்குவோம். யூ வில் நாட் திங்க் பிளைண்ட்னஸ் இஸ் அ டெசிஷனரி, ஹென்ஸ் யூ கே நாட் டூ எனி திங். நம்ம அதை ஒன்றும் பண்ண முடியாது, அவரோட தலையெழுத்து அப்படின்னு சொல்லி விட்றதா. அரேஞ்ச் சீட் இன் அ ஃப்ரண்ட் ரோ அண்ட் ட்ரை டு டீச் இன் அ பேஸ் கன்வீனியன்ட் டு ஹிம். ஓகே, அதாவது எப்போயுமே இந்த மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முன்னாடி உட்கார வச்சு ஃப்ரண்ட் ரோவில் அவங்களோட கன்வீனியன்ட் ஃபேஸுக்கு மற்ற எல்லாத்துக்கும் நடத்துகிற அந்த ஒரு விஷயம். ஓகே, இப்போது இதோட அவங்க கொடுத்துருக்க எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். அரேஞ்ச் இன் அ சீட் இன் அ ஃப்ரண்ட் ரோ and try to teach in a face that convenient to him. அவருக்கு கன்வீனியன்ட் ஆன மாதிரி ஃபேஸில் நடத்தினா ஸோ தட் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் அது புரிஞ்சிடும். ஏன்னா ஹி வில் பி த ஸ்லோ லேர்னர் இன் அ பர்டிகுலர் கிளாஸ் பிகாஸ் அவரோட விசுவல் இம்பிலிட்டி இருக்கிறனால. ஸோ ஃப்ரண்ட் ரோல் உட்காரனால நம்ம அதை அவாய்ட் பண்ணிடுறோம். ஓகே, அரேஞ்ச் த ஃபாலோயிங் டீச்சிங் இன் ப்ராசஸ் இன் ஆர்டர். ஸோ கீழே கொடுத்துருக்க விஷயத்தில் எந்த ஆர்டரில் டீச்சிங் இருக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ப்ரெசன்ட் நாலேஜ் வித் ப்ரீவியஸ் ஒன், எவாலுவேஷன், ரீடீச்சிங், formulation of instruction by objective, presentation of instruction material. ஓகே, ஃபஸ்ட்டு எப்போயுமே பார்த்தீங்க அப்படின்னா டீச்சிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலேட்டிங் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்ஜெக்டிவ்ஸ், என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற அந்த அப்ஜெக்டிவ்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிலேட் தி ப்ரெசன்ட் நாலேஜ் வித் தி ப்ரீவியஸ் ஒன். உங்களுக்கு இருக்க ப்ரெசன்ட் நாலேஜோட இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க ஸ்டூடெண்ட்னா அதோட இதை ரிலேட் பண்ண சொல்லிடணும். இது மாதிரி தான்ப்பா, இந்த விஷயம் இப்படி தான்ப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ரிலேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ப்ரெசன்டேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல்ஸ் என்ன இருக்குது அப்படின்றது, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸாக கொடுக்குறது. தென் எவால்வேஷன், தென் ரீடீச்சிங். ஒரு விஷயத்தை சொன்னதை எவாலுவேட் பண்ணி பார்க்குறீங்க, அப்புறமா உங்களுக்கு எதாவது புரியல அப்படின்னா ரீடீச் பண்ணுறீங்க. ஸோ தீஸ் வில் பி தி ப்ராசஸ். ஸோ ஆன்சர் வந்து டி. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ப்ரிஸ்கிரைப் லெவல் ஆஃப் டீச்சிங். கீழே சொன்ன விஷயத்தில் எந்த விஷயம் வந்து ஒரு ப்ரிஸ்கிரைப் லெவல் ஆஃப் டீச்சிங் இல்லை. மெமரி, அண்டர்ஸ்டாண்டிங், ரிஃப்ளெக்டிவ், டிஃபரன்சியேஷன். ஓகே, சாரி, அதுக்கு முன்னாடி இந்த 13வது கொஷினுக்கு வந்து அவங்க கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துக்கலாம். நான் கொடுத்துருக்கதான் அந்த ஃபார்முலேஷன், ரிசர்ச்சிங் இந்த ஆர்டரில் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் பெரிய எக்ஸ்ப்ளனேஷன்லாம் இல்லை. ஓகே, 14வது கொஷின் போயிடுவோம். விச் ஆர் த ஃபாலோயிங்ஸ் ஆர் நாட் prescribed level of teaching. Memory இட்ஸ் அ பார்ட் ஆஃப் டீச்சிங் தான். அண்டர்ஸ்டாண்டிங், ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறது. ரிஃப்ளெக்டிவ், அவங்க படித்த விஷயத்தை என்னென்னு சொல்லி ரிஃப்ளெக்ட் பண்ண வைக்கிறது. ஸோ ஒன்லி திங் இஸ் டிஃபரன்சியேஷன். டிஃபரன்சியேஷன்றது ஒரு டைப் ஆஃப் டீச்சிங் மெத்தட்ஸ் கிடையாது. அவங்க கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷனையும் பார்ப்போம். டிஃபரன்சியேஷன் இஸ் அ டீச்சிங் ஸ்ட்ராட்டஜி ரேதர் தென் ப்ரிஸ்கிரைப்ட் லெவல் ஆஃப் டீச்சிங். அது ஒரு டீச்சிங் ஸ்ட்ராட்டஜி தான், பட் அதோட ப்ரிஸ்கிரைப்ட் லெவல் ஆஃப் டீச்சிங் கிடையாது. ஓகே, ஸோ அதுதான் நான் இங்கேயும் சொல்லியிருந்தேன். அதுக்கு தான் அவங்க இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்குறாங்க.
Okay, next one, 15th question. Attitude of the teacher that affects teaching pretends to. ஸோ ஒரு ஆட்டிடியூட் ஆஃப் டீச்சர் வந்து என்ன மாதிரி டீச்சிங்கை வந்து அஃபெக்ட் பண்ண ப்ரிட்டன்ஸ் டு என்ன மாதிரி அஃபெக்டிவ் டொமைன், காக்னேட்டிவ் டொமைன், கோனேட்டிவ் டொமைன், சைக்ளோமோட்டார் டொமைன் அப்படின்னு அத்தனை 4 இது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்திங்க அப்படின்னா, A group of researchers பெஞ்சமின் ப்ளூம் அப்படின்றவர் 1956 பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, லேர்னிங் ஆஃப் டொமைன்ஸ் நேம்லி காக்னிட்டிவ் டொமைன் நாலேஜ், சைக்ளோமர் டொமைன்றது ஸ்கில்ஸு, அஃபெக்டிவ் டொமைன்றது ஆட்டிடியூட் ஆஃபன் கால்ட் அஸ் KSK. The psychological tradition to identify the studies components of mind, cognition, affect and contemplation. Cognition precisely grasp what information affect how I feel about the knowledge is connective. So why connective domain that refers to social communication, one person to influence the mental of emotional state of another. அதாவது ஒருத்தர் வந்து அடுத்தர் அவங்களோட மென்டல் ஸ்கில்ஸ் வச்சு அடுத்தவங்களை அஃபெக்ட் பண்ணோன்னா தட் இஸ் கால்ட் காக்னிட்டிவ் டொமைன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ ஆன்சர் வந்து ஏ. ஓகே. The next question, which of the following is the higher level of cognitive ability? Knowing, understanding, analyzing, evaluating. ப்ளூம்ஸ் டாக்ஸாமியில் பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் இஸ் எஜுகேஷன் சைக்காலஜி பெஞ்சமின் ப்ளூம் அப்படின்றவர் தான் கிரியேட் பண்ணியிருந்தார். இதில் வந்து எஜுகேஷன் லேஸ்ட் ஆன் ஆர்டர் ஆஃப் லேர்னிங் டொமைன்ஸ் அண்டர் இது பார்த்தீங்கன்னா தெரியும். எஜுகேஷனில் தான் ஃபஸ்ட்டு இந்த விஷயம் இருக்குது ப்ளூம்ஸ் டாக்ஸாமியில். சரியா? ஸோ இதுதான் இங்கே கேட்குறாங்க கொஸ்டின். highest level of cognitive, so following highest level of cognitive ability la கேக்குறாங்க. So evaluating, sorry D, evaluating. Okay, which of the following is set of statement refers to basic characteristics of teaching? கீழ சொல்லக்கூடிய விஷயத்துல எந்த set of statement வந்து basic characteristics teaching வந்து சொல்லுது? First, teaching is the same as training. There is no difference between instruction and coordinating what we teach when we teach. Teaching isn't related to learning. Teaching is the task word while learning in an achievement word. Teaching means giving information. One may teach without learning taking place. ஸோ இப்போ இந்த ஒரு 6 ஃபேக்டர் கொடுத்துருக்குறாங்க. இதில் இதெல்லாம் என்ன ரீசன் அவங்க கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டீச்சிங் இஸ் நாட் அட் சேம் அஸ் ட்ரைனிங். ஸோ டீச்சிங் வந்து ஃபார்ம் ஆஃப் எஜுகேஷன். ஸோ இது அகடமிக்கலாக வந்து நாலேஜ் வந்து ட்ரைனிங்லேருந்து வித்தியாசப்படுது. ஸோ ஸ்கில்ஸை ஜாப் ஃபோக்கஸ் பண்ணி தான் அங்கே ட்ரைனிங் இருக்கும். ஓகே, ஸோ அது கரெக்ட். டீச்சிங் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் கோஆர்டினேஷன். இன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில் இன் ப்ரிஸ்கிரைப் சம்திங். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டீச்சிங் இஸ் ரிலேட்டட் டு டூ டுகெதர் ஆஃப் ப்ராசஸ். ஸோ டீச்சிங் இஸ் என்ற டாஸ்க் ஆஃப் கம்ப்ளீட்மெண்ட் வை லேர்னிங் மெஷர்மெண்ட் டர்ம்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் அப்ஜெக்டிவ். ஸோ டீச்சிங் ஃபார் மோர் இம்பார்ட்டிங் இன்ஃபர்மேஷன் ஆஃப் டீச்சர்ஸ். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா டீச்சிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இட் இஸ் நாட் குட் டு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் மீட் ஃபார் லேர்னிங் டேக் பிளேஸ். ஓகே, பி அப்போ என்னது பி 3 4 5 6 3 என்னது டீச்சிங் ரிலேட்டட் டு லேர்னிங். ஒன்று டீச்சிங் இஸ் அ டாஸ்க் வை லேர்னிங் அச்சீவ்மெண்ட் அண்ட் வேர்டு. ஒன் மே டீச் வித்தவுட் லேர்னிங் அண்ட் டேக் பிளேஸ். சரியா? இது 3 தான் இங்கே கொடுத்துருக்கிறதுல டீச்சிங் மெத்தட் ரிலேட்டடான ஒரு விஷயம். ஓகே, விச் ஆர் த ஃபாலோயிங் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இஸ் பெஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஆஃப் நேச்சர் அப்ஜெக்டிவ் டீச்சிங் அண்ட் லேர்னிங்? ஓகே, இங்கே அதே மாதிரி செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. டீச்சிங் வந்து செல்லிங் அண்ட் லேர்னிங் அண்ட் லைக் பையிங். டீச்சர் இஸ் சோசியல் செட் ஆஃப் வைல் லேர்னிங் இஸ் அ பர்சனல் ஆக்ட். டீச்சிங் இம்ப்ளைஸ் லேர்னிங் ஹோல் வேரஸ் டூ நாட் அப்ளை இன் டீச்சிங். டீச்சிங் வந்து கைண்ட் ஆஃப் டெலிவரி அண்ட் நாலேஜ் விச் லேர்னிங் லைக் ரிசீவிங் இட். Teaching is an interaction and strategic nature, whereas learning is an active engagement of subject domain. So teaching learning என்ன வேணும் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட் என்னன்னா teaching is a social act where learning is personal act. Correct. Teaching implies learning whereas does not implies teaching. Correct. அடுத்து teaching is interaction and strategic nature whereas learning is an active engagement and subject domain. இது 3 தான் கரெக்ட். B C E. ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா B. அடுத்து
Which one of the following is the key behavior of effective teaching? Using a student's ideas and contribution. ஒரு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஐடியாஸ் அண்ட் கான்ட்ரிபியூஷனை யூஸ் பண்ணிக்கிறது. ஸ்ட்ரக்சராக இருக்கிற ஒரு விஷயத்தை இப்படி தான் பண்ண போகிறோம் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்சரல் வேரியேட்டி ஏதாவது காமிக்கிறது. கொஷினிங் பண்ணுறது மூலமாக. ஓகே, இதுக்கு அவங்க கொடுத்துருக்க எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். ஸோ எம்ப்ளாயிங் இன்ஸ்ட்ரக்ஷன் வெரைட்டி ஆஃப் ஷிஃப்டிங் ஃப்ரம் ஒன் இன்ஸ்ட்ரக்ஷன் டு அனதர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ் ஆர் ஹெர் ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் அ டீச்சர் இஸ் டன் த்ரூ மெயின்டைனிங் ஃபோக்கஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டேட்டிங் டீச்சிங். திஸ் இஸ் கன்சிடர்ட் வேல்யூ ஆஃப் ஸ்கில் இஸ் எஜுகேஷன் நாட் அன் ஈஸி மாஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஓகே, ஸோ டீச்சிங்கை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அன் இன்ஸ்ட்ரக்ஷன், இட்ஸ் இன் வெரைட்டி இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆல் டீச்சிங் இம்ப்ளைஸ் லேர்னிங். லேர்னிங் ஸோ யூஸ்ஃபுல் மஸ்ட் டிரைவ் ஃப்ரம் அன் டீச்சிங் அப்படின்னு சொல்லி ரீசன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆல் டீச்சிங் இஸ் லேர்னிங், கரெக்ட். எல்லா டீச்சிங்லையும் இம்ப்ளைஸ் ஏதாவது லேர்னிங் இருக்கும். ஸோ லேர்னிங் மஸ்ட் பி டிரைவ் ஃப்ரம் டீச்சிங். ஸோ லேர்னிங் வந்து டீச்சிங்கில் மட்டும்தான் அப்படின்னு மட்டும் எடுத்துக்க முடியாது. ஸோ சி ஸ்டேட்மெண்ட் ட்ரூ, பட் ரீசன் வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸாக இருக்கலாம். ஃபால்ஸ் தான். ஓகே, ஆன்சர் வந்து சி. ஓகே, இதோட இன்றைக்கி வீடியோ முடிஞ்சது. மீண்டும் உங்களை வேறொரு வீடியோவோட அடுத்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இணைப்பது உங்கள் வினித் முத்துகிருஷ்ணன். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.